அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, போன வீடியோல பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் சூரா, அதாவது அல் ஃபாத்திஹா ஒரு சூறால உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம போன வாட்டி பார்த்த அல்ஹம்துலில்லாஹ் சூறால நல்லா தமிழ் அர்த்தத்தோட நல்ல அரபு வார்த்தையை நம்ம ஒவ்வொரு இதையும் உச்சரிச்சோம்னா, ஒவ்வொரு இதையும் மனப்பாடம் பண்ணோம்னா, நம்மளுக்கு இதோட அர்த்தங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ புகழுங்கிற அரபி வார்த்தைக்கு, புகழுங்கிற தமிழ் வார்த்தைக்கு அரபியோட வார்த்தை எது? நல்லா யோசித்து திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. புகழ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் அந்த சூறா தான் புகழ். இதுல எது புகழ் வருதுன்னு பாருங்க. பாதை. இதை திரும்பி நான் சொல்லியிருக்கேன். பாதைனா எதை குறிக்கி? கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அதோட அரபு வார்த்தையை கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுதோ, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அரபி வார்த்தைகளை படிக்கிறது மூலியமா நம்ம குரான ஃபுல்லத்தை நம்மளால தமிழ்ல உச்சரிக்க முடியும். ஓகேவா? சோ நீங்க நல்லா தெளிவா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ வணங்குகிறோம். நம்ம எந்த வணங்குகிறோம்? வணங்குகிறோமோட அரபி வார்த்தை என்னன்னு பாருங்க. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அல் ஃபாத்திஹா சூறால வார்த்தை. அதுல வணங்குகிறோம்னா எது வருதுன்னு பாருங்க. ஓகேவா? அதே மாதிரியேதான் உதவி தேடுகிறேன். நம்ம அல்லாட்ட உதவி தேடுகிறேன்னு சொல்றோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சூறாலே நம்ம துவா கேட்கும். அப்போ அதோட அரபி வார்த்தைகள் எதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தொழும்போது அந்த வார்த்தைகள் உடனே உங்களிடம் வந்து சேரும். நம்ம தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியா கவனம் சிதறல் இல்லாம தொழுகையை முழுமையாக அடைய முடியும். இப்ப பாருங்க, நான் அல் ஃபாத்திஹா சூறால நான்னு வருது. அரபி வார்த்தை எதுன்னு பாருங்க. உன்னிடமே. உன்னிடமே உதவி தேடுகிறேன், உன்னையே வணங்குகிறோம்னு சொன்னோம்ல. அதுல உன்னிடமேங்கிறதுக்கு அரபில எப்படி வருதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்களை நேர்வழியில் நடத்துவாயாகன்னு ஒரு துவா வரை கேட்போம்ல. அப்போ வந்து எங்களைங்கிறதுக்கு அரபி வார்த்தை எதுன்னு சொல்லி நல்லா பாருங்க. அதான் தீர்ப்பு நாளின் அதிபதி நீ ஏன்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்திருப்போம். அது நாளுங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு வருவோம். வேற அல்லாஹ் வந்து நம்மள யார் யார் வழியில நடக்க சொல்லியிருப்போம். எப்படி துவா கேட்டிருப்போம்னா, யா அல்லாஹ் நீ யார் மீது அருள் புரிந்தாலோ அவர்கள் வழியில் என்னை நடக்க வைங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகேயா? அந்த ஃபாத்திஹா சூறால அப்படிதான் நம்ம துவா கேட்போம். அப்ப அருள் புரிந்தவர்கள்னு சொல்ற அரபி வார்த்தை எது? அல்லது அருள் புரிந்தவர்கள். ஓகேவா? அல்ல இவர்கள் மீது எங்களை நடக்க விடாதீங்கன்னு சொல்றதுக்கு அல்லன்னு வரும். அப்ப அந்த அல்லங்கிற அரபி வார்த்தை எது? அருள் புரிந்தவங்களுக்கு என்ன அரபி வார்த்தை வரும்? அல்லங்கிறதுக்கு என்ன அரபி வார்த்தை வரும்? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் நீங்க படிச்சதுக்கு உண்டான அர்த்தங்கள் தெரியும். சரியா? அந்த டெஸ்ட கிளியரா பண்ணிருங்க. வழிகேடர்கள், அதாவது வழி தவறியவர்கள். வழி தவறியவர்கள் அப்படின்னு சொல்றது அரபி வார்த்தை எதுன்னு சொல்லி பாருங்க. அந்த வார்த்தையில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வழி தவறியவர்கள். கோபமடைந்தவர்கள், கோபமடை செய்பவர்கள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க யாருன்னு பாருங்க. யாரெல்லாம் அப்படி என்னை ஆக்கிறாத, உன்னோட வழி தவறியவர்கள் மீதோ இல்ல நீ கோபமடையவர்கள் செய்தவர்கள் மீதோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க. நீங்க நல்ல மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடலாம். என்னோட முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போதும், அழகா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடலாம்.